Hello everyone, I'm Manish from Alice Blue. Welcome back to our technical analysis series. In the video series la நம்ம technical analysis ல யூஸ் பண்ணக்கூடிய various techniques and indicators பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸா உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோல நம்ம வந்து VWAP இண்டிகேட்டர் பத்தி தான் பார்க்க போறோம். VWAP அப்படின்றது வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ் அப்படின்ற இண்டிகேட்டர் காலம்ல போயிட்டு VWAP அப்படின்னு டைப் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ் அப்படின்னு வந்துரும். சோ இத போடிங்கனா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். சோ இதுல வந்து அப்பர் பேண்ட் லோவர் பேண்ட் இருக்கும். சோ இது ரெண்டையும் இனிஷியலா நம்ம வந்து ஹைட் பண்ணிக்கலாம் and பேண்ட் ஃபில்லையும் ஹைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? In a simple term பாத்தீங்கன்னா இதுதான் VWAP இண்டிகேட்டர். VWAP இண்டிகேட்டர்ங்கிறது நார்மலா வந்து நம்ம பார்க்கும்போது மூவிங் ஆவரேஜஸ் மாதிரி தான். பட் தட் சேம் டைம் இது கூட வந்து வால்யூமையும் நம்ம சேர்த்துப்பாங்க. வால்யூமையும் சேர்க்கும்போது இன்னும் அதிகப்படியான ப்ராபபிலிட்டி இந்த இண்டிகேட்டருக்கு இருக்கு. ஓகேங்களா? எஸ்பெஷலி ஃபார் இன்ட்ராடேக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த VWAP இண்டிகேட்டர் வந்து ஒர்க் பண்ணும். இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி சிஸ்டம் ஃப்ரேம் பண்றதுக்கு முன்னாடி இந்த இண்டிகேட்டரோட டெக்னிக்கல் கால்குலேஷன்ஸ் எப்படி இருக்கு, இந்த இண்டிகேட்டர் எப்படி மேட் பண்றாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ இதுக்காக நான் வந்து இன்னையோட டேட்டா வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இன்னையோட பேங்க் நிஃப்டியோட டேட்டா டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோம்னா இன்னையோட அப்ராக்சிமேட்லி எல்லா டேட்டாவும் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் இருக்கக்கூடிய லைவ் மார்க்கெட்டில். ஸோ அதில் நான் வந்து ஒரு 45 மினிட்ஸோட டேட்டா மட்டும் எடுத்துருக்கேன். விச் மீன்ஸ் 9:15லேருந்து 10 o'clock வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு 45 மினிட்ஸோட 1 minute கேண்டிலோட டேட்டா எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய டேட்டான்னு பார்த்தோம்னா ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ், அப்புறமா ஒவ்வொரு கேண்டில்லையும் ஃபார்மாக இருக்கக்கூடிய வால்யூம்ஸையும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இனிஷியலாக இந்த VWAPக்கு கால்குலேட் பண்ண வேண்டியதுங்கிறது ஆவரேஜ் பிரைஸ். ஆவரேஜ் பிரைஸ் இஸ் நத்திங் பட் நம்ம வழக்கமாக பிவோட் கால்குலேட் பண்ணும்போது நமக்கு தெரியும் ஹை பிளஸ் லோ பிளஸ் க்ளோஸ் டிவைடட் பை 3 அப்படின்றது பிவோட்டோட ஆவரேஜ் எடுப்போம். இங்கே ஆவரேஜ் என்ன எடுத்துருக்கிறோம்னா ஹை லோ க்ளோஸோட ஆவரேஜ் எடுத்துருக்கிறோம். ஆவரேஜ் பிரைஸ் இங்கே இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தபடியாக வால்யூம் பிரைஸ் எடுத்துக்கிறோம். வால்யூம் பிரைஸ் அப்படின்றது இஸ் நத்திங் பட் இந்த ஆவரேஜ் பிரைஸும் வால்யூமும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வால்யூம் பிரைஸ் அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஆவரேஜ் பிரைஸையும் வால்யூமையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வால்யூம் பிரைஸ் அப்படின்றது கிடைக்கும். இதை அப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ ஸோ அப் டு 10 o'clock வரைக்கும், ஏன்னா பேக் டெஸ்டிங்காக தான் நம்ம இது பண்ண போகிறோம். இதையும் இது பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது என்னன்னா டோட்டல் வால்யூம் பிரைஸ், அதாவது குமுலேட்டிவ் வால்யூம் பிரைஸ்ன்னு சொல்லலாம், இல்லை டோட்டல் வால்யூம் பிரைஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இங்கே எப்படி எடுத்துக்கலாம்னா இந்த வால்யூம் இங்கே வந்துடுச்சு, நெக்ஸ்ட் வால்யூம் இங்கே வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரீவியஸ் வால்யூமையும் நெக்ஸ்ட் கேண்டலில் வந்திருக்கக்கூடிய வால்யூமையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வேல்யூ உங்களுக்கு சேஞ்சாக இருக்கிறது தெரியும். இதை அப்படியே ட்ராக் பண்ணிட்டோம்னா நமக்கு 10 o'clock வரைக்கும் இருக்கக்கூடிய டோட்டல் வால்யூம் பிரைஸ் கிடைச்சிரும். அதுக்கப்புறமா குமுலேட்டிவ் வால்யூம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய அதே வால்யூம் தான் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் லைன்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ரீவியஸோட வால்யூமையும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? இது வந்து அந்த ப்ரெசன்ட் 9:16 கேண்டிலோட வால்யூம். இதை நான் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இப்போ குமுலேட்டிவான வால்யூம், இப்போ ஒவ்வொரு கேண்டலுக்கும் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறது தெரியும். இட்ஸ் நத்திங் பட் எல்லா வால்யூமையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது VWAPோட கால்குலேஷன் இஸ் வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். இந்த டோட்டல் வால்யூம் பிரைஸ் இருக்குல்ல, டோட்டலாக இருக்கக்கூடிய அந்த ஆவரேஜ் ப்ரைஸ்லேருந்து நம்ம வந்து வால்யூம் ப்ரைஸ் கால்குலேட் பண்ணோம், அப்புறமா டோட்டல் வால்யூம் ப்ரைஸ் கால்குலேட் பண்ணோம். இந்த டோட்டல் வால்யூம் ப்ரைஸும் குமுலேட்டிவ் வால்யூம், அதாவது இருக்கக்கூடிய என்டையர் வால்யூமையும் நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு VWAP கிடைச்சிரும். இதை அப்படியே ட்ராக் பண்ணோம்னா நமக்கு VWAPோட வேல்யூஸ் என்னன்றது கிடைச்சிரும். நம்ம டெசிமல் போய்க்கலாம். மோர்கான் நம்பர்ஸ் டெசிமல் 2 ரைட். ஓகேங்களா? டெசிமல்ஸ் வந்துருச்சு. ஸோ இதுதான் நமக்கான VWAP அப்படின்றது. ஸோ இந்த VWAP இந்த நம்பர்ஸை வந்து ஒரு லைன்ஸாக ஒரு டாட்ஸாக கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு லைன்ஸை கனெக்ட் பண்ணால் என்ன வருமோ அதுதான் எக்ஸாக்டான VWAP. லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். இப்போது உதாரணத்துக்கு ஒரு 9:30 எடுத்துப்போம். ஓகேங்களா? 9:30யோட டைமிங் எடுத்துப்போம். 9:30 இங்கே அப்படியே ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஐ திங்க் விசிபிளாக இருக்கும்னு ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட VWAP பார்த்தீங்கன்னா 52,445.09 இருக்கு. லெட்ஸ் நம்ம சார்ட்டில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். 9:30க்கு VWAP எங்கே இருந்திருக்கு அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். தெரியுதுங்களா? த சேம் வேல்யூ 52,445.09 இங்கேயும் எக்ஸலில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு 52,445.09. இன்கேஸ் இன்னும் வேணும் அப்படின்னா இன்னொரு டைம் லைன் கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு 9:45 செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? 9:45 கேண்டலுக்கு என்ன VWAP கிரியேட் ஆயிருக்குன்றத பார்ப்போம். 52,465.78. அதே 9:45ல போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டைமும் 52,465.78, 52,465.78 ப்ரிசைஸான VWAP அப்படின்றது இந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணுறது. சரி, இந்த VWAP யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரெண்டை நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். நம்மளோட எக்ஸிக்யூஷனல் செட்டப்பை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். யூஸ்வலி VWAPக்கு மேலே ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகும்போது VWAP வந்து இருக்கிறதுலே ஒரு மேஜரான சப்போர்ட் ஆக்ட் ஆகும்.
அதாவது நம்ம இஎம்ஐ நம்ம யூஸ் பண்ணோம்ல அதே இஎம்ஐ தான். இஎம்ஐங்கிறது வெறும் ப்ரைஸ் டேட்டாவை மட்டும் நம்ம வச்சு யூஸ் பண்ணுவோம். ப்ரைஸ் டேட்டா கூட கொஞ்சம் எக்ஸ்போனன்ஷியல் ஆட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் விவேப் அப்படின்றப்போ வந்து இதில் வால்யூமும் ஒரு ப்ரைஸ் டேட்டாவும் வருது, இன் காம்பினேஷன் ஆஃப் வால்யூமும் வரனால அதிகப்படியான ப்ராபபிலிட்டி இருக்கும். விவேப்புக்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகுது அப்படின்னா விவேப் வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் விவேப் பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா அங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா, விவேப்க்கு கீழே ப்ரைஸ் வந்து பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. நீங்க வேணா பேக் டேட்டா எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, பேக் டேட்டா எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு சிஸ்டம் ஆர் ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னைக்கு 1 மினிட்ல ஸோ இந்த கேண்டில் வந்து விவேப்புக்கு மேலே க்ளோஷர் கொடுத்துருக்கு. கரெக்டாக விவேப்புக்கு மேலே க்ளோஷர் கொடுத்துருக்கு. ஸோ விவேப்புக்கு மேலே க்ளோஷர் கொடுத்துருந்தாலும் ஓப்பன் ரேஞ்ச், அதாவது ஃபர்ஸ்ட் 1 மினிட்டோட ஓப்பன் ரேஞ்ச் வந்து இன்னும் பிரேக் டவுன் ஆகலை. கரெக்டாக இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. ஸோ அது எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இங்கேயே பிரேக் அவுட் ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் நம்மளோட லாங் பொசிஷன்ஸை பில்ட் பண்ணிக்கலாம். விவேப்புக்கு கீழே இருக்கக்கூடிய நியரஸ்ட் ஸ்விங் லோ கீழே நம்மளோட எஸ்எல்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் டார்கெட் 1:1 ஸ்டாட்டிக்காக வேணும்னா 1:1 ஆர் 1:1.5 ஆர் 1:2 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்டாட்டிக்காக நம்ம எடுத்துக்கிறது. ஓகேங்களா, ஸோ அது இல்லாமல் இஎம்ஐ பேஸ் பண்ணியும் நம்ம எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரைஸ் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. பட் ஸ்டில் இன்னும் ஸ்டாப் லாஸஸ் வந்து எதுவும் டிஃபைன் ஆகலை, ஸ்டாப் லாஸஸ் கொடுக்கல. பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1:2 பக்கத்தில் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஒரு 1:2 பக்கத்தில் ப்ரைஸ் கொடுத்துருக்கு. ஸோ இன்னும் மார்க்கெட் வந்து அடுத்த ஹை கிரியேட் பண்ணும்போது நம்மளோட ஸ்டாப் லாஸஸை இந்த மாதிரி ட்ரையல் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நம்மளோட ரிஸ்க்கை நல்லா மேனேஜ் பண்ணிக்க முடியும். ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோவும் நல்லா நம்மளால் கன்சிடர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ இதில் ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னா லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் இஎம்ஐ பற்றி. இஎம்ஐ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரையலிங் ஸ்டாப் லாஸஸ் பில்ட் பண்ணிக்கலாம். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே ஒரு இஎம்ஐ எடுத்துக்கிறீங்க. என்ன இஎம்ஐ எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு 15 இஎம்ஐ எடுத்துக்கிறீங்க. இன்னும் 1 மினிட் டைம் ஃப்ரேம்க்கு சொல்கிறேன். ஓகேங்களா, இன்னும் 1 மினிட் டைம் ஃப்ரேம்க்கு ஒரு 15 இஎம்ஐ எடுத்துக்கிறீங்க. பிகாஸ் இந்த 15 இஎம்ஐ அப்படின்றது லாஸ்ட் 15 மினிட்ஸோட டைமும் வந்து இது எடுத்துக்கும். லாஸ்ட் 15 மினிட்ஸோட டைம் எடுத்துக்கும். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இஎம்ஐக்கு மேலே தான் 15 இஎம்ஐக்கு மேலே தான் ப்ரைஸ் ட்ரேட் ஆயிருக்கு. எந்த பாயிண்ட்ல வந்து 15 இஎம்ஐக்கு கீழே ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆகுதோ அந்த ஏரியாவில் நம்ம வந்து டார்கெட்ஸை வந்து க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கேருந்து ஒரு பொட்டன்ஷியல் ஷிஃப்ட் நடக்குன்றது தெரியும். பட் எனிஹவ் நம்மளோட ஆவரேஜ் ப்ரைஸுங்கிறது இங்கே தான் இருக்குது. இதுக்கு கீழே மார்க்கெட் வந்துடுச்சு, க்ளோஷர் கொடுத்துடுச்சுன்னா நம்ம ஒரு பொட்டன்ஷியலான ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும்ன்றதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கேண்டில் கொடுத்துடுச்சு. அக்ரெசிவாக இருக்கக்கூடியவங்க ஃபஸ்ட் கேண்டில் எடுத்துக்கலாம். ஷார்ட் பொசிஷன் லோவில் எடுத்துக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய நியரஸ்ட் ஸ்விங் லோ அப்படின்றது இங்கே இருக்குது, இது எடுத்துக்கிறேன். அண்ட் டார்கெட் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா பேஸ்ட் ஆன் 1:1 ஆர் 1:2 ஸ்டாட்டிக்காக எடுக்கணும் அப்படின்னா 1:2 நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் 1:2 தாண்டிடுச்சு. திரும்ப இதில் பொசிஷன் ஸ்கொயர் ஆஃப் பண்ணணும்னா எப்போ இந்த 15 இஎம்ஐக்கு மேலே ப்ரைஸ் க்ளோஷர் கொடுக்குதோ இந்த பாயிண்டில் வந்து 15 இஎம்ஐக்கு மேலே பொசிஷன் க்ளோஷர் கொடுத்துருக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம பொசிஷன் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அப்ராக்சிமேட்லி ஒரு 325 பாயிண்ட். இதில் இன்னும் ரிவர்ஸ் ட்ரேடிங் வேணும்னா திரும்ப 15 இஎம்ஐக்கு கீழே ப்ரைஸ் எப்போ நமக்கு வந்து க்ளோஷர் கொடுக்குதோ ஷார்ட் பொசிஷன். ஆனால் இந்த இடத்துல நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா இது மேலே தான் நம்மளோட ஸ்டாப் லாஸஸ் இருக்கணும். ஏன்னா அடுத்த ரிவர்சல் பாயிண்ட் அப்படின்றது உங்களுக்கு இது கீழே க்ளோஷர் கொடுத்துடுச்சு. பட் மேஜர் ரிவர்சல் பாயிண்ட் அப்படின்றது விவேப்பில் தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, எஸ்பெஷலி ஆமோ ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர், என்னோட ஸ்டாப் லாஸ் அப்படின்றது இந்த ஏரியாவில் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 175 பாயிண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கும். பேஸ் பண்ணி 1:1 ஆர் 1:1.5 ஆர் 1:2 அப்படின்றது டார்கெட்ஸை நம்ம வந்து பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ as of now இப்போ வரைக்கும் அப்ராக்சிமேட்லி ஒரு அதிகபட்சமாக வந்து பார்த்தோம்னா ஒரு 150 பாயிண்ட்ஸ் பக்கத்தில் கிடத்துருக்கு. இல்லை க்ளோஷர் பண்ணணும்னா கூட ஒரு 91 பாயிண்ட்ஸில் நம்ம வந்து க்ளோஷர் பண்ணியிருக்கலாம். 91 பாயிண்ட்ஸில் க்ளோஷர் பண்ணியிருக்கலாம். ஸோ அடுத்த ஹை லோஸ் எல்லாம் கிரியேட் பண்ணும்போது ஸ்டாப் லாஸஸையும் ட்ரையல் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுதான் வந்து விவேப் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு ட்ரேடிங் பண்ணிக்கலாம் அப்படின்றது. இது பிகர் டைம் ஃப்ரேமில் ஒர்க் ஆகுமானா பிகர் டைம் ஃப்ரேமில் ஒர்க் ஆகும். ஆனால் ஒரு விஷயம் இதில் சின்ன ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னன்னா ஒரு ஹியூஜ் கேப் அப் கிரியேட் ஆகும்போது உங்களுக்கு இந்த விவேப் வந்து சம்டைம்ஸ் வந்து டீவியேட் ஆகும்போது அந்த ஃபர்ஸ்ட் க்ளோஷருக்கு அடுத்தபடியாக நெக்ஸ்ட் க்ளோஷர் வர பட்சத்தில் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவான சிஸ்டம் தான் இந்த விவேப் ட்ரேடிங் சிஸ்டம்.
பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டெஃபினெட்லி நான் அதை வந்து அட்ரஸ் பண்ணுறேன். VWeb பற்றி எல்லாருக்கும் ஒரு தெளிவான புரிதல் வந்திருக்கும் அப்படின்றத நம்புறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ் கான்செப்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ until then, subscribe to our channel and hit the bell icon to get new video updates. This is Anish signing off. Thank you. Investment in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.